நான் ஒரு வீடியோல மனிதர்கள் மாதிரி ஏஐக்கும் கான்சியஸ்னஸ் வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணி உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் இதை பத்தி நான் இன்னும் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். திஸ் இஸ் லிட்ரேச்சர் சேனல். நான் உங்க ஜவஹர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இப்போ கான்சியஸா இருக்கீங்களா? உடனே நீங்க ஆமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிடுவீங்க. என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கான்சியஸ்னஸ்னா என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த கான்சியஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளால முடியாது. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஏஐ கூட மனுஷங்க மாதிரியே பேச ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஏஐக்கும் இந்த கான்சியஸ்னஸ் இருக்கா, இல்ல அது நம்ம கிட்ட நடிக்குதா? 17th செஞ்சுரியில பிலாசபர் ஜான் லாக்கே அப்படின்றவரு கான்சியஸ்னஸ் அப்படின்றத இப்படி டிஃபைன் பண்றாரு. நம்மளோட மனசுக்குள்ள நடக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு நிலை தான் இந்த கான்சியஸ்னஸ். அதாவது தன்னிலை அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, அப்போ நீங்க பாக்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இதுதான் செல்ஃப் அவேர்னஸ் கூட சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். நீங்க கோவமா இருக்கும்போது நீங்க கோவமா இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சோகத்துல இருக்கும்போதும் நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் தான் கான்சியஸ்னஸோட முக்கியமான ஒரு அடையாளமா. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கோவம் வரும்போது அட்ரினலைன் இன்க்ரீஸ் ஆகும், அமிக்டலா ஆக்டிவேட் ஆகும், கார்டிசோல் ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே பாடியில் நடக்கிறது தான். ஆனா ஒரு கொஸ்டின், நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்க்கும்போது ஒரு லவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இந்த ஒரு ஃபீலை ஜஸ்ட் டோபோமைன் செக்ரீஷன் மட்டும் சொல்லிட முடியுமா? அதே மாதிரியே நீங்க ஒரு அழகான ஒரு சன்செட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபீலுக்கு பிரெயினில் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட முடியுமா? பிரெயினில் நடக்கிற எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை அதனால் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியாது. ஒரு மேப்பை பார்த்தா சிட்டி தெரியும், ஆனால் சிட்டியில் நடந்து போய் பார்த்தா தான் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் பிரெயின் சயின்ஸ் வேற, கான்சியஸ்னஸ் வேற அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த பிளான்ஸ் எல்லாம் என்விரான்மெண்ட்க்கு ரியாக்ட் பண்ணுது, ஆனால் அதுங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதுவே அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டால்ஃபின், எலிஃபென்ட், டாக்ஸ் இது எல்லாமே செல்ஃப் அவேர்னஸோட இருக்கும். ஆனா மனுஷங்க மாதிரி அதுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கான்னு கேட்கும் போதே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை லாங்குவேஜ் மூலயமா ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். நான் எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா உங்களால அதை புரிஞ்சிக்க முடியும். நான் ரொம்ப லோன்லினஸா ஃபீல் பண்றேன்னு சொன்னா அதை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஷேர்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு லாங்குவேஜ் ஒரு பவர்ஃபுல் பிரிட்ஜ். இதே மாதிரி கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எல்லா ஸ்பீசிஸ்க்கும் இருந்துச்சுன்னா அங்க கான்சியஸ்னஸ் வர வாய்ப்பு இருக்கு. பிலாசபர் வால்கர் பெர்சி அப்படின்றவரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த லாங்குவேஜ் தான் மனுஷனோட கான்சியஸ்னஸே வெளிப்படுத்துதுன்னு. ஆனா இங்க ஒரு ப்ராப்ளம், ஏஐயும் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது. ChatGPT, ஜெமினி மாதிரி ஏஐ கிட்ட நம்ம கேள்வி கேட்டா அது நல்லாவே கம்யூனிகேட் பண்ணி ஆன்சர் கொடுக்குது. இந்த ஃபீலிங்ஸை பத்தி பேசினாலும் பேசுது, செல்ஃப் அவேர்னஸ் பத்தி பேசினாலும் பேசுது. அப்போ ஏஐக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கா? ஆக்சுவலா ஏஐ எல்லாம் லாங்குவேஜை இமிட்டேட் தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. ஆனா இந்த ஏஐ எல்லாம் உண்மையாவே சில விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதா? அதாவது இந்த பயம் எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்றது, இல்ல கஷ்டம் எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்றது, இல்லைன்னா நம்ம ஷேர் பண்றதை வச்சு அதை ஏதாவது ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு பேட்டர்ன் டிசைனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் இன்னும் சயின்டிஸ்ட டெஃபினேட்டிவான ஒரு ஆன்சர்ஸ் கிடையாது. இப்போ வரைக்கும் இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது பிலாசபியில ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியா தான் இருந்துட்டு இருக்கு. இதுல இருந்து நமக்கு தெரியற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மட்டும் இல்லை, இந்த பிரெயின்ல நடக்கிற சின்ன சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் கிடையாது. அது எக்ஸ்பீரியன்ஸ், செல்ஃப் அவேர்னஸ், அப்புறம் நான் யாரு அப்படின்றத உணர்றது. இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப மிஸ்டீரியஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் ஹோல், கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மனிதர்களே ஒரு மிஸ்டீரியஸான ஆட்கள் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏஐக்கு உண்மையாவே ஒரு நாள் கான்சியஸ்னஸ் அப்படின்றது வருமா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்ல இருக்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.